ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தூணிங்க பார்த்துட்டு இருக்கேன் டெக்கிஜாக் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோ அப்படின்ற ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்ரோ கிட்ட இருந்து வாங்கியிருக்க டயர் இன்ஃப்ளேட்டார் அப்படின்றது தான். இது வேற ஒன்றும் இல்லை, டயர் வீல் நம்மளுடைய சைக்கிள், காரு, அப்புறமா டூ வீலர், அப்புறமா இது எல்லாத்துக்குமே காத்தடிக்கிற ஒரு நவீன மிஷின் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஸோ இந்த மிஷினை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டிவைஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் தென் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நான் அன்பாக்சிங்லேயே அப்படியே வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அமேசான் பாக்ஸை வந்து பக்காவான பார்சலில் வந்து வந்திருக்கு. இதை வந்து நம்ம கரன்னு கத்தியை எடுத்து ஃபஸ்ட்டு அரைப்போம். அறுத்து முடிச்சுட்டு உள்ளே இருந்து நம்மளுடைய அந்த இன்ஃப்ளேட்டார் எப்படி வந்திருக்கு அப்படின்றத முதல்ல வந்து பார்க்கலாம். ஓகே, செம்ம பக்காவான பேக்கிங்கில் வந்து வந்திருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோவுடைய இந்த போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டார் வந்து இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 year வாரண்ட்டி அப்படின்றத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கானாக வந்து கொடுத்துருக்காங்க. காரு, பைக்கு, பால்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி இந்த சைடில் பார்த்தோம்னா மாடல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4299 வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோ ரூபாய்க்குலாம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1500, 1600, 1700 அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த மாதிரி ப்ரைஸில் வந்து வாங்கிக்க முடியும். கீழே ஸ்கேன் ஃபார் வாரண்டி ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா அப்படியே இன்னொரு சைடு போனோம்னா இந்த சைடில் வந்து போர்ட்டபிள் டிசைனு, அப்புறமா வந்து ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது, எமர்ஜென்சி லைட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள், அப்புறமா ஏர் டியூப், அப்புறமா 3 knobs, 1 ஃபியூஷன், 1 பின் இது எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. மேலே வந்து பார்த்தோம்னா சேம் அதே தான், ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னவோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸை வந்து பிரிப்போம். பாக்ஸை பிரிச்சுட்டு பாக்ஸ் உள்ளே என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தோன்னா ஒரு கவரில் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த டயர் இன்ஃப்ளேட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு எடுப்போம். எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு கையில் எடுத்தோடனே வந்து பார்த்தோன்னா நல்ல ஹெவியாக இருந்துச்சு. 400 கிராம் ஹெவியாக இருக்காதாடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஹெவியாக தான் வந்து இருக்குது. இது பின்னாடியே வந்து பார்த்தோன்னா 60 வாட்ஸ்க்கான பவர் வந்து இருக்குது. அதுக்கடுத்து டிசி கரண்ட் வந்து என்ன அப்படின்றதெல்லாம் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம காற்று எடுக்கிறது, வெளியே வர்றதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே ஓரம் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய என்னது டெமோ கார்டு, இந்த ப்ராடக்டோடைய டெமோ கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வேறு என்னடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக இந்த ப்ராடக்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் மேனுவல்லே வந்து டீட்டெயில்டாக வந்து பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அண்ட் தென் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரொம்ப நல்லவே விஷயம். சரி, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்னடா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்ஸை பிரிக்கும் போதே தெரிஞ்சிச்சு. முதல்ல எடுத்தோடனே நம்ம கையில் பட்டது ஒரு சுருக்கு பை. ஆனால் அந்த சுருக்கு பையோட குவாலிட்டி ஒரு சுமாரான குவாலிட்டி தான். இது உள்ளே போட்டு கேரி பண்ணிக்கிட்டு போக முடியுமா அப்படின்றதுலாம் தெரியல. ஓரளவுக்கு ஓகே, நம்ம அழுக்குப்படாமல் வேணால் வச்சுக்கலாம். கேரிலாம் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களே அந்த நாப்ஸு, பின் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் ஏ டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டைப் சி மூலமாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஏர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏர் கேபிள் மூலமாக தான் வந்து பார்த்தோன்னா ஏர் டியூப், இது சொல்லணும்னா இந்த டியூப் மூலமாக தான் நம்ம வந்து அந்த இன்ஃப்ளேட்டர் அந்த மிஷினில் மாட்டிட்டு நம்ம வந்து காற்றடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே பவர் ஆன் வந்து பண்ணுவோம். ஒன்ஸ் லாங் ப்ரெஸ், பவர் பட்டன் நான் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆன உடனே வந்து பார்த்தோன்னா மேலே வந்து 00 இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 36 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுதான் அந்த பிஎஸ்ஐயோட வேல்யூ. இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு மோட் பட்டன் இருக்குது. அந்த மோட் பட்டனை வச்சு நம்ம சுவிட்சும் வந்து பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டாக அவங்க சொன்ன மாதிரி காரு, அதுக்கடுத்து வந்து பைக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சைக்கிள், அதுக்கடுத்து பால், அதுக்கடுத்து திருப்பி ஒரு தடவை கிளிக் பண்ணோம்னா நம்மளால் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். நம்மளுடைய பிஎஸ்ஐ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய டயர் வந்து ஒரு 28 பிஎஸ்ஐ தான் இருக்குது அப்படின்னோன்னா நம்ம 28ன்னு வச்சுக்கலாம், இல்லை 32 இந்த மாதிரி நம்ம பிஎஸ்ஐ செட் பண்ணியும் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம், கஸ்டமைஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த பட்டன்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம பிஎஸ்ஐ வேல்யூ வந்து செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம டேரெக்டாக வந்து அந்த ஏர் டியூப் இருக்குல்ல, அந்த ஏர் டியூப்பை கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய வீலில் போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோன்னா கிளிக் பண்ணோன்னா வந்துடும். அதுக்கடுத்து அப்படியே மேலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி லைட்டு. இஃப் இன்கேஸ் நம்ம ஒரு நைட் டைம்லலாம் வந்து டயருக்கு காற்றடிக்கணும்னு நினைக்கிறோம், அந்த டைமில் லைட் இல்லை அப்படின்னு நினச்சோம்னா இந்த லைட் வந்து அந்தளவுக்கு தாராளமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி SOS லைட்டும் இருக்குது, ரெட் கலர் லைட்டு.
ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா ஆஃப் வந்து ஆகிடும். ஸோ கீழே அப்படியே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பில்டு குவாலிட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு டைப் சி போட்டு அப்புறமா ஒரு டைப் ஏ போட்டு கொடுத்துருக்காங்க. டைப் ஏ போட்டு மூலமாக நீங்கள் பவர் பேங்காக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு 4000 mAh பேட்டரி வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து டைப் சி மூலமாக நீங்கள் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அப்படியே நம்ம டயருக்கு வந்து அந்த காற்று அடித்து நம்ம வந்து செக் பண்ணலாம். காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி டயரில் எவ்வளோ காற்று இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த ஏர் டியூப்னு சொல்லியிருக்காங்களா, அந்த ஏர் டியூப்பை வந்து நம்ம கனெக்ட் வந்து பண்ணிடணும். இது ஈஸியாக த்ரெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஒன்ஸ் த்ரெட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆன் வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பவர் பட்டனை வந்து அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஆன் வந்து ஆகிடும். நான் இப்போதைக்கு 30 PSIன்னு வந்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் வந்து 30 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் வீல் தானே அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நில்லுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவோம். ஓகே, 30 கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. 30 செட் பண்ணிட்ட பிறகு இப்போது நம்ம வீலில் வந்து மாட்டணும். வீலில் மாட்டும் போது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சேஃபாகவே வந்து மாட்டுங்க. ஏன்னா காற்று வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை லாக் பண்ணிட்டா காற்று போகாது. ஓப்பன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அப்படியே வந்து மாட்டுறேன் என்னுடைய வீலில். இது ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஒன்ஸ் டயரில் செட் பண்ண உடனே காற்று போயிடும். நம்ம காற்று போகிற வரைக்கும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், உடனே இதை போட்டு இப்படி அமுக்கி லாக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் லாக் ஆகிடும். லாக் ஆன பிறகு இப்போ வந்து டயரில் எவ்வளோ வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து காமிக்கும். இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இப்போ ரொம்ப நேரம் வந்து வச்சுருந்தேன், சரி காற்று போட்டோன்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 30 தான் அடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 14.5 இருக்குது, நான் 30 வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ செட் பண்ண உடனே இந்த நடு பட்டனை அழுத்தணும்னா உங்களுக்கு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகும். ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணியிருக்க ஏர் ப்ரெஷர் லிமிட் வந்துட்டோன்னே வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கட் ஆஃப் ஆகிடும். இப்போ கட் ஆஃப் ஆன பிறகு வந்து பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக எடுக்கிறது தாங்க. இப்போ வந்து இங்கே 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 ஒரு கிளிப் இருக்குது பார்த்துருக்கீங்களா, இதை எடுத்து லைட்டாக நீங்கள் உடனே வேகமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அதில் நம்ம லாக் பண்ணும்போதே காற்று வந்து போயிடுதுல்ல. ஸோ அதனால் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ செக் பண்ணுறேன். இப்போ எடுக்கும் போது எவ்வளோ காற்று போயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே எடுக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக இது இப்போ நான் செட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 0.5 வந்து கம்மியாயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம எடுக்கும் போது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குயிக்காகவே இருக்கணும்னு தான் சொல்லணும். உடனே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான காற்றுமே வந்து போகாது. கொஞ்சம் டிலே பண்ணோன்னா கூட வந்து பார்த்தோன்னா காற்று வந்து உடனே வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிலாம் முடிச்சாச்சு. எப்படி ப்ரோ சார்ஜ் போடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா டைப் சி மூலமாக தான் சார்ஜ் போடணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 4000 mAh தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல்லாகிடும். அப்படின்ற போது நீங்கள் நார்மல் 5 வாட் சார்ஜரில் யூஸ் பண்ணாலே போதும். 5 வோல்ட் சார்ஜர் 2 ஆம்ப் சார்ஜர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஒரு லைட்டாக. ஒன்ஸ் 3 லைட்டுமே ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்க இந்த வீடியோல இந்த ஆக்ரோவுடைய இந்த இன்ஃப்ளேட்டார், அதுதாங்க டயர் இன்ஃப்ளேட்டார், காத்தடிக்கிற இந்த நவீன மிஷினை பத்தி எப்படி அன்பாக்ஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாம எப்படி காத்தடிக்கிறது, எப்படி நம்மளுடைய PSI வேல்யூ வந்து செட் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த PSI வேல்யூ மாறிட்டே தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா நீங்க கஸ்டம்ல வச்சுட்டு நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வண்டிக்கு நீங்க எப்பவுமே ரெகுலரா எவ்வளோ அடிப்பீங்க, 30, 40, 35 அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு நீங்க வந்து அடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. எனக்கு தெரிஞ்சு டிஃபால்ட்டா இதுல வந்து பார்த்தோம்னா கார் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா 35 வருது, பைக் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா 40 வந்து வருது. ஸோ நம்ம 40லாம் அடிக்க போறது இல்லை. ஸோ அதனால நீங்க வந்து கஸ்டமைஸ் வச்சு சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பால் அடிக்கும் போது நீங்க வாலிபால், பாஸ்கெட் பால் இந்த மாதிரிலாம் ஏதோ விளையாடுறீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் சூஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க. அது அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். அப்புறமா பில்டு குவாலிட்டி எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பில்டு குவாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ல வந்து பண்ணியிருக்காங்க, நல்லதா இருக்கு. ஆனா மேல டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர் வந்து ஒட்டியிருக்காங்க, அதை பிரிக்காதீங்க, அதுவா பிஞ்சு வர வரைக்கும் அதுவே இருக்கட்டும். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கிராச்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி நிறையவே இருக்கு. அப்படின்ற மாதிரி தான் அந்த பிளாஸ்டிக்கோடைய குவாலிட்டி வந்து இருக்கு.
ஓகே அப்படின்ற அளவுக்கு அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்துருந்தாலும் ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக ஆக தான் செய்யும். ஏன்னா இதை நம்ம கீழே வைப்போம், மண்ணில் வைப்போம், காத்தடிக்கிற டைமில். ஸோ அதனால நிறைய தூசிலாம் ஆகும். ஸோ பெட்டர் வந்து டிஸ்பிளேலையாவது கோடு விடாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேப்பர் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு கவர் மாதிரி. அதை பிரிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப பிஞ்சு போச்சுன்னா பிச்சு தூக்கி போட்டுருங்க. அது வரைக்கும் அப்படியே வந்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது போர்ட்டபிள் அப்படின்றியடா அப்படின்றீங்கன்னா ஒரு 400 கிராம் வந்து இருக்கு. இது போர்ட்டபிள் தான். நம்ம பைக்லாம் ரெகுலராக ஒரு லாங் டிராவல்லாம் போவோம் அப்படின்னு ஒன்னா பேக்ல தூக்கி போட்டு வந்து போயிடலாம். இல்லை ரெகுலராக சிட்டி யூஸ் தான் போக போறோம்னா நம்மளுக்கு கேரி பண்ண வேணாம். நம்ம வீட்டில் வந்து செக் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னா ஓகே. இதே கார்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கார்ல வந்து இது அப்படியே தூக்கி போட்டே போயிடலாம். கார்ல அப்படியே பின்னாடியே வந்து இருக்கும். அதே மாதிரி சார்ஜ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இது உள்ள இருக்கிறது ஒரு 4000 mAhக்கான பேட்டரி வந்து இருக்கு. 4000 mAhக்கான பேட்டரி அப்படின்ற போது ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கண்டிப்பா எடுக்கலாம். ஸோ அதனால நான் வந்து இன்னும் ஃபுல் சார்ஜ் வந்து போடல. ஃபர்ஸ்ட் யூஸ்லயே ஃபுல் சார்ஜ் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா ஃபுல் சார்ஜ் போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்தது இந்த சார்ஜ் போடுறதுக்கு நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான். நீங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்லாம் சார்ஜ் எல்லாம் போட வேணாம். உங்களோட யூசர் மேனுவல்ல என்ன சொல்றாங்கன்னா நார்மல் 5 வோல்ட்டுக்கான சார்ஜர் இருக்கும் பார்த்தீங்களா, 5 வோல்ட் 2 ஆம்ப்ஸ்க்கான சார்ஜர், அதுலயே வந்து சார்ஜ் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி சார்ஜரே வந்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஆக்ரோவுடைய இந்த போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா பர்சனலா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே வந்திருக்கும். நீங்கள் லாங் டிரைவ் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை கார் வச்சிருக்கீங்க, நான் அடிக்கடி காற்றெல்லாம் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு வண்டி இருக்குது அப்படின்றவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் இதை நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணணும். இதில் இருக்க அந்த ப்ளஸ் பாயிண்ட் இந்த லைட்டு, அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்குது. நீங்கள் 1550 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சிலையும் வந்து வாங்க முடியுது, 1600 அந்த ரேஞ்சிலையும் வந்து வாங்க முடியுது, 1700 அப்படின்ற ரேஞ்சிலையும் ஒரு சில டைமில் அமேசானில் வந்து இருக்குது. ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1600 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேவா அப்படின்றத கம்ஃபர்டபுளா அப்படின்றத வந்து பார்த்துட்டு வந்து வாங்குங்க. இதை நான் லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறேன். இது 1 இயர் வாரண்டி வந்து இருக்கு. வாரண்டியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கு. இதுலேயே பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல மட்டும் இல்லை அங்கங்கே QR கோட் கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா இவங்களோட வெப்சைட்டுக்கு போது அந்த வெப்சைட்டில் நம்மளுடைய பேசிக் டீடைல்ஸ், அப்புறமா என்ன ப்ராடக்ட், எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம், இன்வாய்ஸ், இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு மெயிலும் வந்து வந்துருது. அது அவங்க ஒரு 3 to 7 பிஸ்னஸ் டேஸில் செக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ரிவர்ட் பேக் வந்து பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் இன்கேஸ் ஏதாவது கொரி இருந்துச்சுனாலும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம அதை வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக வந்து தெரியுது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ப்ராடக்டோட பெஸ்ட் பை லிங்க் இங்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும், வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பேசுகிறோம் வந்து நான் நந்து.